குடித்ததும் வெறும் வயிற்றில் வெண்ணீர் குடிப்பவரா நீங்கள்? அதனால் உங்கள் உடலில் ஏற்படும் அதிசயங்கள் பற்றி நீங்கள் அறிவீர்களா? தினமும் போதிய அளவு தண்ணீர் குடிப்பது எவ்வளவு ஆரோக்கியமானது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதே சமயம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெண்ணீர் குடித்தால் நம் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பது பண்டைய காலங்களில் இருந்து பின்பற்றப்பட்டு வரும் ஒரு வழக்கம். இதுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் உண்டு என்கின்றனர். வெந்நீர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், செரிமானம் மேம்படவும், உடல் எடையை குறைக்கவும், மன அழுத்தம் குறையவும், சர்ம பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் மற்றும் வலி நிவாரணியாகவும் உதவுகின்றது. உண்மையிலேயே வெந்நீர் குடிப்பது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கின்றது. உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றி நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்கின்றது. இதன் மூலம் தொண்டை வலி, இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கின்றது மற்றும் இது செரிமான மேம்பாட்டுக்கும் உதவி செய்கின்றது. வெதுவெதுப்பான நீர் குடிப்பது செரிமான மண்டலத்தை தூண்டி குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கின்றது. மேலும் மலத்தை மேன்மையாக்கி கழிவுகளை எளிதாக வெளியேற்ற உதவுகின்றது. செரிமான நோய்களின் செயற்பாட்டை அதிகரிக்க செய்து உணவை எளிதாக ஜீரணிக்கவும், மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கவும் உதவி செய்கின்றது. அது மட்டுமல்லாது வெந்நீர் குடிப்பது உடல் எடையை குறைக்க உதவும் என பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து கலோரி வேகமாக எரிக்க உதவுகின்றது. மேலும் வெந்நீர் குடிப்பதால் பசி குறைந்து அதிகமாக உணவு உண்பது தடுக்கப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றது. உணவு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க பழக்கப்படாதவர்களுக்கு, உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு காலையில் வெந்நீர் அருந்தும் பழக்கம் உதவியாக இருக்கும் என நம்புகின்றோம். அத்துடன் சர்ம பிரச்சனைகள் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக வெந்நீர் குடித்து வந்தால் அவை குறைய நேரிடும். வெந்நீர் தோலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றி தோலை சுத்தமாக வைக்கின்றது. மேலும் முகப்பரு, சர்ம அலர்ஜி போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கின்றது. மேலும் இது வலி நிவாரணியாக செயற்பட்டு தசை வலி, முட்டு வலி போன்ற வலிகளுக்கு நிவாரணம் அளிக்கின்றது. அத்துடன் இந்த வெந்நீர் குடிக்கும் பழக்கத்தால் மன அழுத்தம் குறைக்கப்படுகின்றது என்று வைத்தியர்கள் பல ஆய்வுகளில் கூறியுள்ளனர். உடலில் உள்ள கார்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோனின் அளவை குறைத்து தூக்கத்தை மேம்படுத்தி மனதை அமைதியாக வைக்கின்றது. இதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றது. எனவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எனது எதிர்காலம் வளமாக அமைய வேண்டும் என்றால் எனது உடல் ஆரோக்கியமான நிலையில் இருக்க வேண்டும். என் உடல் ஆரோக்கியமற்று பல்வேறு நோய்களுடன் இருக்கும்போது என் மனம் தளர்வடைகின்றது. என் உடலினால் நான் சிறிது வலியை அனுபவம் செய்தாலும் கூட அது என் மனதை பாதிக்கின்றது. அதுவே என் மனதில் வீணான எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகுவதற்கு விதையாகின்றது. இந்த பலவீனமான சிந்தனையுடன் நம் வாழ்வில் எதிர்காலத்தில் நாம் எந்த முடிவை எடுத்தாலும் அது நிலை குலைந்து போகின்றது. இதையே நாம் மன அழுத்தம் என்று சொல்கின்றோம். உடலில் உள்ள நோய்களே எம் மன அழுத்தத்திற்கு காரணம் என்பது வைத்தியர்களின் கூற்று. ஆனால் என் உடல் நோய்வாய்ப்படும் போது என் மனம் தளர்வடைந்து வீணான எதிர்மறையான சிந்தனைக்குள் செல்கின்றது. அந்த சிந்தனைகளே எம்மை மன அழுத்தத்திற்குள் தள்ளுகின்றது. இதனால் என் மனம் வறுமை நிலையை அடைகின்றது. எமது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நாம் எமக்குள் மன ஒருமைப்பாட்டு சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். என் நிலையிலும் தன்னிலை மாறாதிருப்பதே மன ஒருமைப்பாட்டு சக்தி என அழைக்கப்படுகின்றது. அதாவது எமது மனதில் தோன்றும் எண்ணங்கள் அனைத்தையும் ஓரிடத்தில் ஒன்று குவிப்பது. நாம் மனதை ஒன்று குவிக்கும் இடமானது ஓர் சாதகமான சக்தியாக அமைந்திருக்குமானால் என் வாழ்வு உன்னத நிலையை அடையும். அப்போது என் மனம் இயல்பாக ஆரோக்கியமடையும். மனதின் ஆரோக்கியத்தினால் என் உடலும் சிறந்த நிலையை அடையும். எனவே எமது வாழ்வை நாம் வளமாக்கிக் கொள்ள வேண்டுமானால் எமது உடலையும் எமது மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருப்போம்.